சிறிய கலாம் மற்றும் பறக்கும் கனவு. ஒரு காலத்தில் இராமேஸ்வரம் என்ற ஒரு அழகான நகரத்தில் கலாம் என்ற ஆர்வமுள்ள சிறு சிறுவன் வாழ்ந்தான். அவன் வானத்தை பார்த்து கொண்டே பறக்கும் பறவைகளை ஆசையாக பார்த்தான். கடற்கரையில் மணலில் படுத்து பறவையாய் பறக்கும் கனவுகளை கனவிலே கண்டான். கலாமின் தந்தை ஒரு படகு கையாளுபவர் மற்றும் மிகவும் நல்லவராக இருந்தார். அவர் கலாமிற்கு நேர்மையும் உதவி செய்வதையும் கற்றுக் கொடுத்தார். தினமும் கலாம் குடும்பத்திற்கு உதவி செய்தான், பள்ளிக்குச் சென்றான் மற்றும் இரவில் ஒரு சிறிய விளக்கின் கீழ் புத்தகம் படித்தான். ஒரு நாள் கலாம் ஒரு பத்திரிகையில் ஒரு விமானத்தை பார்த்தான். அருமை என்று ஆச்சரியத்துடன் சொன்னான். நானும் ஒரு நாள் இதை போன்றதை உருவாக்க வேண்டும் என்ற கனவு கொண்டான். அவன் வளர்ந்ததும் மிகவும் கடினமாக படித்தான். கலாம் அறிவியலை மிகவும் விரும்பினார் மற்றும் எதையும் விட்டுவிடவில்லை. அவர் விஞ்ஞானியாக வளர்ந்து இந்தியாவிற்கு ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோளை உருவாக்க உதவினார். மக்கள் அவரை இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று அழைக்கத் தொடங்கினர். பின்னர் கலாம் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக ஆனார். ஆனாலும் அவர் எப்போதும் எளிமையாகவும் தாழ்மையாகவும் இருந்தார். குழந்தைகளை சந்திப்பதை மிகவும் விரும்பினார், மேலும் எப்போதும் கூறுவார், பெரிய கனவுகளை காணுங்கள், கடினமாக உழையுங்கள், ஒருபோதும் விடாமல் இருங்கள். இப்போது பாருங்கள், பறப்பதை கனவு கண்ட அந்த சிறு கலாம் இந்தியாவை வானம் தொட்ட அளவிற்கு உயர்த்தினார்.